ஒரு சில முட்டாள் கொத்தடிமைங்க, கொத்தடிமைங்கனாலே முட்டாள்கள் தான். இந்த முட்டாள் கொத்தடிமைங்க பாத்தீங்களா? தாவேகா ஆட்சி வந்து கூட குற்றங்கள்லாம் நடக்குது பாத்தீங்களா? ஒரு பொண்ணு ரயில்வே ஸ்டேஷன்ல தலையில கல்ல போட்டு கொல்ற அளவுக்கு தைரியம் வந்துச்சு பாத்தீங்களா? இதுதான் உங்க மாற்றமா, ஏமாற்றம், துர்நாற்றம் இப்படிலாம் பேசுறீங்க. டேய் முட்டாள் கொத்தடிமைங்களா, குற்றம்ன்றது எல்லா ஆட்சியிலும் நடக்கும். அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கு, திமுக ஆட்சியில் நடந்திருக்கு, இப்ப தாவேகா ஆட்சியில் நடக்குது. ஆனா அதிமுக ஆட்சியை கம்பேர் பண்றப்போ எதுக்காக திமுக ஆட்சியில கிரைம் ரேட்ஸ் அதிகமாச்சு அந்த 5 வருஷம்? எப்பா நீங்க 4 வருஷம் எதுவும் பண்ணலப்பா சட்டம் ஒழுங்காக விட்டுரு. கடைசி 1 வருஷம், இல்ல 6 மாசம், இல்ல கடைசி 3 மாசம், அந்த ஜனவரி மந்த்ல இருந்து மார்ச் மந்த் எலெக்ஷன் வர்றதுக்குள்ள எத்தனை கிரைம் ரேட்ஸை பார்த்திருப்போம்? 2 வயசு குழந்தையில ஸ்டார்ட் பண்ணி 65 வயசு 70 வயசு பாட்டி வரைக்கும் கை வச்சானுங்க. எதனால? அந்த 4 வருஷம் நடந்த தப்புக்கு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கல. அந்த ஆக்ஷனுக்கான பயம் அவனுக்கு வரல. சரி ஓகே, எந்த தப்பு பண்ணாலும் ஈஸியா வெளியே வந்துடலாம், இல்ல சுதந்திரமா சுத்தலாம், மாட்டிக்காம சுத்தலான்ற ஒரு தைரியம் அதை பண்ணானுங்க. இப்போ தாவேக்கா ஆட்சியில அது கண்டினியூ ஆகுது. ஓகே. இப்போ ஒரு தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், அந்த தப்புக்கான தண்டனையை குடுத்து, அந்த தண்டனைக்கான பயத்தை இன்னொருத்தனுக்கு குடுக்கணும்னா, அதுக்கான டைமையும் குடுக்கணும்டா. 10 நாள் தான் ஆகுது. இப்போ ஒரு சில முட்டாளுங்க கேள்வி கேட்கறானுங்க. எங்க கல்ல போட்டு கொல்ற அளவுக்கு வந்து தாவேகா ஆட்சி இருக்கு. இந்த வேலு நாச்சியார் படை அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு சில படைகள்லாம் வந்து ரெடி பண்ணாரே, அதெல்லாம் டம்மியா? டம்மி ஆட்சியா? அப்படிலாம் கேட்கறீங்களா? ஃபர்ஸ்ட் மூளை இருக்கிறவன் இதை யோசிப்பான். ஒருத்தன் ஒரு தப்பு பண்றான்னா அந்த தப்புக்கான சூழ்நிலை அவனுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். 4 போலீஸை வந்து லேடிஸ் போலீஸை நிக்க வச்சுட்டு, மேடம் ஒரு 5 நிமிஷம் இருக்கும் அந்த பொண்ணு தலையில கல்ல போட்டு கொண்டு வர நான் சொல்லிட்டா பண்ணுவான்? ஆள் இல்லாத இடத்துல தாண்டா பண்ணுவான். சரி பண்ணிட்டான், அதுக்கான ஆக்ஷனை எடுக்கல, அந்த அரசாங்கம் அவனை ஃப்ரீயா விட்டுச்சுன்னா நீ இந்த கேள்வி கேட்கலாம். ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ளேயே பாத்தீங்களா தப்பு நடக்குது பாத்தீங்களா அப்படின்னா, எந்த ஆட்சியிலுமே தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்க முடியாதுடா. தப்பு நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க பாத்தியா, அந்த ஆக்ஷனோட பயம் தான் இன்னொருத்தனை அந்த தப்பு பண்ண விடாம தடுக்கும். அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால மூளை இருக்கிற மாதிரி யோசி. வந்து 10 நாள்ல இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்க. 10 நாள்ல உனக்கு தெரியலன்னா போய் நியூஸ பாரு. வந்து 10 நாள்ல பேசிக்ல இருந்து கைய வச்சு ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டே வராங்க. அதனால டைம் எடுக்கும். 10 நாள்ல வந்து 5 வருஷத்துக்கு கொடுத்த வாக்குறுதியை வந்து எனக்கு 10 நாள்ல செஞ்சு காட்டணும்னா அது எந்த அரசாங்கத்தாலையும் முடியாது. மூளை இருக்கிறவன் கொஞ்சம் யோசிப்பான். உனக்கு மூளை இல்ல, நீ யோசிக்க மாட்ட. மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வேற ஒரு ரிப்ளை வீடியோல சந்திக்கிறேன்.